கோவையில் நண்பன் கொலைக்கு பழி தீர்த்த 5 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை அருகே நண்பரை கொலை செய்த நபரை இளைஞர்கள் பழிதீர்த்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செல்வபுரத்தைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் என்பவரது கொலை வழக்கில் பிரவீன்குமார் என்ற ஜப்பான் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் வெளியே வந்த பிரவீன்குமார் மைசூருவிற்கு சென்று வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த பிரவீன்குமார் பின்னர் நண்பர்களுடன் சேர்ந்து கெம்பட்டி காலனியில் மது அருந்தியுள்ளார். அப்போது அங்கு வந்த கோகுலகிருஷ்ணனின் நண்பர்களான மனோஜ் மற்றும் கண்ணன் நண்பரின் கொலைக்கு பழிவாங்க பிரவீன்குமார் என்ற ஜப்பானை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தனிப்படை போலீசார் கெம்பட்டி காலனியில் பதுங்கியிருந்த இருவரையும் பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது தப்பியோட முயன்ற இருவரும் நிலைத்தடுமாறி விழுந்ததில் இருவருக்கும் கால் முறிவு ஏற்பட்டது. பின்னர் படுகாயம் அடைந்த இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.